நமஸ்காரம். குருஜி வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். இன்றைய தலைப்பு, கோயில் திருப்பணி செய்யும் யோகம் யாருக்கு? யார் கோயில் திருப்பணிகளை செய்கிறார்கள், ஆலயங்களை கட்டி முடிக்கிறார்கள், மிகப்பெரிய சர்ச், மசூதிகள் அல்லது நம்முடைய இந்து கோயில்கள் கட்டுவதில் யார் யார் ஏன் கட்டுகிறார்கள்? ஒருவர் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி என்பது 9-10 குடையவர்கள் ஒன்று சேர்ந்து இருத்தல், 9-10 குடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்து அந்த 9 குடைய திசையில் 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்தி நடக்கும் காலங்களில் அவன் பெரும் கோயில் திருப்பணிகளை செய்கிறான். இந்த கோயில் திருப்பணி செய்பவர்கள் ஜாதகத்தில் அனைத்திலும் நான் பார்த்த ஒரு அற்புதமான உண்மை, தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகத்தில் கர்மாதிபதி 9 குடையவர் தசாபுத்தி நடக்கும் பொழுது சிவாலயங்களுக்கு கட்டிட திருப்பணிகளை செய்கிறார்கள். சிவாலயங்களை இவர்களே கட்டுகிறார்கள். கல்லினால் ஒரு சிவாலயம் கட்டினால் காலத்திற்கும் கைலாச வாசமே என்கிறார்கள். சோ கல்லினால் சிவாலயம் கட்டிய ராஜராஜ சோழன் காலத்திற்கும் அவர் கைலாயத்திலேயே வாசம் செய்வார். சோ 9 குடையவர் திசை நடக்காமல் யாரும் திருப்பணிகளை செய்ய முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சர்ச்சை இங்கிருந்து போய் லண்டன்ல கட்டிட்டு வந்தார். அப்ப அவருக்கு அந்த திசை நடந்துட்டு இருக்கும்போது சர்ச்சை இங்கிருந்து போய் லண்டன்ல பணம் சேர்த்து அங்க ஒரு திருப்பணியை செய்து அந்த சர்ச்சு கட்டி முடிச்சுட்டு வந்தார். இன்னொருத்தர் எங்க ஏரியால இருக்கிறார், மேட்டுப்பாளையம் பகுதியில். அவர் சீனாவில் பெரிய தொழில் செய்கிறார். அவர் அங்கு இருக்கக்கூடிய மசூதிகள் கட்டுவதற்கு கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து அங்கே மசூதிகளை எழுப்பினார். அவர்கள் ஜாதகத்தில் உற்று பார்த்தால் கூட 9 குடையவர் திசைதான் நடக்கும். எனக்கு தெரிய இன்னொரு பெரிய தொழிலதிபர் ஒருவர் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர் சிவாலயங்களுக்கு செல்லும் போது சிறு சிதறம் அடைந்திருந்தாலும் அச்சிவாலயத்திற்கு உணவே லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து அந்த சிவாலயத்தை கட்டி முடித்து அங்கு இருக்கக்கூடிய அன்னதானங்கள் மற்றும் அந்த கோயில் விளக்கெறிவது முதற்கொண்டு எல்லாம் அவர் செய்கிறார். சோ 9 குடையவர் திசை அவருக்கு நடக்கும் காலத்தில் தான் அவரை செய்தார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அல்லது 5 குடையவர் புத்தி நடக்கும் காலத்தில் தான் அவர் செய்தார் என்றிருந்தார். கோயில் திருப்பணிகளை செய்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு மனிதன் ஜாதகத்தில் இருந்து, கஜகேசரி யோகமும் அவர் ஜாதகத்தில் இருந்து 9-5 குடையவர் திசாபுத்தி காலங்களிலும் 9-10 குடையவர் திசாபுத்தி காலங்களில் அவர்கள் கோயில் திருப்பணிகளை தெரிந்து முழுமையாக அந்த கோயில் திருப்பணியை முடித்து அந்த இறைவனின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைந்து பேரும் புகழும் அடைந்து அவர்கள் பெரும் செல்வந்தர்களாகவும் தொட்டதெல்லாம் துலங்கும் பலம் பொருந்திய மனிதர்களாகவும் வாழ்வதற்கு அந்த 9 குடைய தெய்வ பணிகள், திருப்பணிகள் செய்யும் சக்தி அந்த மனிதருக்கு கொடுக்கிறது. சோ தர்ம கர்மாதிபதி யோகமே திருப்பணிகளை செய்ய வைக்கும் யோகம். வணக்கம்.